ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ப்ரான்ஸ் கறி வித் பீர்க்கங்காய். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து ப்ரான்ஸ் எறா வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 50 கிராம்ஸ் எறா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் பீர்க்கங்காய், ரிச் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் அளவு டொமேட்டோ, தக்காளி வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 2 வந்து லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியனும் இந்த 2 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, ஆனியன்னு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, தக்காளி வந்து பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டைமில் ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்திருக்கேன். மசாலாவும் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக அந்த இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த பவுல் அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரான்ஸ் வந்து எறா வந்து கொஞ்சம் வேகணும்ல, ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெஜிடபிள் ரிச் கார்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடுறேன். சீ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு அந்த ப்ரான்ஸை. இப்போது வந்து பீர்க்கங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி மூடி வச்சுடுங்க. அந்த தண்ணியிலே வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பீர்க்கங்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, அது உடையுது பார்த்தீங்களா. வந்து ஃபைனலாக
மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஸ்பைஸியான ப்ரான்ஸ் கறி வித் பீர்க்கங்காய் ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பீர்க்கங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணி செய்யலாம், இல்லைனா பீன்ஸு. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.